ரட்சிப்பும் ஜெயமும் தருகின்ற சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்நாளிலேயும் நாம் ஓங்கிய புயம் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய புயபலமானவர் எப்படி நமக்கு ஜெயபலமானார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அன்னைக்கு ஓங்கின அந்த புயம் இந்நாள் வரையிலும் எவ்விதமாய் ஓங்கியே இருக்கிறது, அந்த புயம் செய்கிற காரியங்கள் எல்லாம் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இஸ்ரவேலர் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு இங்கே நிஜமாக இருக்கிறது, அது நமக்கு நிழலாக இருக்கிறது. அது எப்படி ஒவ்வொரு காரியங்களும் நடந்தேறுகிறது என்பதை தான் முக்கியமாக இன்னைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இது எதற்காக என்று நாம் பார்க்கும் பொழுது, வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதற்காக தான். நம் தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய செயல்கள் எல்லாம் என்ன என்பதை அறிந்தால்தான் நாம் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு உற்சாகத்தோடும் அவரை ஆராதிக்க முடியும். அவர் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி. அதாவது இந்த வார்த்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது தமது புய பலத்தினாலே, புயபலம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய புயபலம் ஆனவர் தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி. எதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார்? அதாவது எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணியிருக்கிறார். எப்படி புறப்பட பண்ணியிருக்கிறார்? அந்த புய பலத்தினாலே புறப்பட பண்ணியிருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. புயம் என்று சொல்லும் பொழுது கரம். இந்த கரம் செய்கிற காரியம் என்ன? நம்முடைய கைகள் என்ன செய்கிறது? ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்யணும்னு நினைச்சோம்னா நம்ம கரத்தை பயன்படுத்தி தான் அந்த காரியத்தை நாம் செய்கிறோம். எரேமியா 27வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். பாத்தீங்களா, ஒரு கிரியையை செய்யும் பொழுது அல்லது ஒரு செயலை செய்யும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே அந்த காரியம் செய்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை புய பலத்தினாலே அவர் புறப்பட பண்ணியிருக்கிறார். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. பாத்தீங்களா, அந்த ஓங்கிய கையினால கர்த்தர் செய்த காரியம் என்ன? அந்த எகிப்தியர் சுமத்தின அந்த சுமைகளிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி அவர்களை மீட்டு கொள்ளுகிறார். அதாவது அவருடைய கரம் செய்கிற காரியம் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது, அப்புறம் அந்த ஜனங்களிலிருந்து மீட்டு கொள்ளுகிறார். தம்முடைய ஜனமாக அந்த இடத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு தனக்கென்று ஒரு கூட்டத்தை தேவன் தயார்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 4வது அதிகாரம் 33, 34, 35வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இப்படி ஒரு காரியம் செய்ததை குறித்து எங்கேயாவது நீங்க கேட்டதுண்டா என்று அவர் கேட்கிறார். பாருங்கள், 33வது வசனம், அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல, அதாவது இஸ்ரவேலே நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம், அதாவது எகிப்துல என்னெல்லாம் காரியங்கள் கர்த்தர் அந்த இடத்துல 10 வாதைகளால வாதித்ததை அவர்கள் கண்ணார கண்டிருக்கிறார்கள். இப்படி உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து, இந்த ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது காஸ்ட் சிஸ்டம் என்றெல்லாம் யாரும் நினைத்து விடாதீங்க, அப்படி ஒரு காரியம் வேதத்துல இல்ல. இந்த ஜாதி என்று சொல்லும் பொழுது இப்ப பெண்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஜாதி, அதாவது பெண் ஜாதி அல்லது ஆண் ஜாதிகள் அல்லது ஒரு இட ஜாதிகள், அதாவது
ஊந்து நடக்கிற அந்த ஊரும் பிராணிகள் இதெல்லாம் ஒரு ஜாதி, சிங்கம் புலி அதெல்லாம் காட்டு ஜாதி. அந்த விதமாக தான் அதே மாதிரி இங்க சொல்லப்படும் பொழுது இது ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஒரு தனி ஜாதி. இப்ப இந்தியர்கள் ஒரு தனி ஜாதி அல்லது சீனர்கள் இப்படி நம்ம சொல்லுகிறது போலதான் அந்த காரியமும். உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை பாருங்க, ஒரு ஜனம், அதாவது இஸ்ரவேல் ஜனம் என்ற அந்த ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை உயிரோடு இருக்கும் வார்த்தை. இந்த வார்த்தை இன்னைக்கும் சொல்லுகிறது அதுதான். இப்படி ஒரு ராஜ்யத்தை யாராவது பார்த்திருக்கீங்களா? இல்ல ஒரு தேவன் தம்முடைய பலத்த கரத்தினால ஓங்கிய புயத்தினால புறப்பட பண்ணின இப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாயிருக்கிறதா என்று விசாரித்து பார் என்று தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 35வது வசனத்திலே கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும், அதாவது இஸ்ரவேலே நீ அறிய வேண்டும், என்னாலே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்பதை நீ அறிய வேண்டும். அறிந்து நீங்க என்ன ஆராதித்து துதித்து ஒவ்வொரு காரியங்களும் செயல்பட பிற மனிதர்கள் அதை குறித்து அறிந்து இவரே தேவன் என்று பக்கத்துல நெருங்கி வருவார்கள் என்பதுதான் தேவனுடைய ஆசையாக இருந்தது. ஆனால் இவர்கள் அந்த காரியத்திலே ஒழுங்காய் செயல்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பாருங்கள், அவரே அல்லாமல் வேறொரு தேவனும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. இஸ்ரவேலே, உங்களுக்கு மத்தியில இந்த அடையாளங்கள் அற்புதங்கள், அதாவது செங்கடலை 2ஆய் பிளந்தது, யோர்தான் பிளந்தது மற்றும் நடந்த எல்லா அற்புதங்கள், அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் அளவில்லாமல் கொட்டினது, வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தது, இப்படிப்பட்ட மகா அற்புதங்களும் செயல்களும் எங்கேயும் நடந்ததில்லை. நீ அதை அறிய வேண்டும். நான் தான் தேவன் என்பதை நீ அறிய வேண்டும் என்பதுதான். இஸ்ரவேலர்கள் மீது தேவனுக்கு பட்சபாதம் இருந்ததனால அவர்களை மட்டும் தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்பது அல்ல. ஆபிரகாமினாலும் நோவாவினாலும் இப்படிப்பட்ட ஒரு சில நீதிமான்கள் தேவன் ஜனங்களை பார்க்கும் பொழுது 1-2 பேர் அங்கங்க இருந்ததுனால, கொஞ்சம் நீதி அவர்கள் செய்ததுனாலதான் தேவன் இந்த ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டார் என்பதுதான். அல்லாமல் வேற அவர் பட்சபாதம் உள்ளவரோ நீதி இல்லாதவரோ அல்ல. அவர் நீதிபரராய் இருக்கிறார். அவருடைய கரம் செய்கிறதெல்லாம் நீதியான காரியம்தான். இப்படி இந்த ஓங்கிய புயத்தினாலே அவர்களை தேவன் எல்லா சுமைகளிலிருந்தும் அகற்றி அழகாக புறப்பட பண்ணியிருக்கிறார் கானானுக்கு நேராக. அதே போலதான் அதே தேவன் தான் இன்றைக்கு நம் தேவனாய் இருக்கிறார். இதே புயபலமானவர் தான் நம்முடைய ஜெயபலமாக மாறினார் என்பது நாம் வேதத்தின் வழியாக வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக புரியும். அதுலேயும் ஏசாயா புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய புயம் என்று வருகிறதெல்லாம் அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க முடியும். ஏசாயா 52வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அதாவது அந்த பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துகிற அந்நாளிலே தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. இவர் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனத்திலே, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக அந்த இடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே காரியம் யோவான் 12வது அதிகாரம் 37-38 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் இத்தனை அற்புதங்களை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக பிறந்த பிற்பாடு அவர் ஊழியம் செய்கிற காலகட்டங்களிலே செய்த அந்த அற்புதங்கள், அதாவது அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று யோவான் நமக்கு சொல்லித் தருகிறார். அதாவது அவருடைய புயத்தை வெளிப்படுத்தின பிற்பாடும் இவர்கள் யாரும் அதை நம்பவில்லை. பாருங்கள், வெளிப்பட்டது கர்த்தராகிய இயேசு
இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வெளிப்படுகிறது. ஏசாயா இந்த கேள்வியை கேட்கிறார். அதே போலதான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை எப்படி மீட்டு கொண்டு புறப்பட பண்ணி கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து நாட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ, அதே போலதான் தம்முடைய புயம் வெளிப்பட்ட பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகள் என்று தமக்கென்று தெரிந்து கொண்டு இவர்களை கானான் என்று சொல்லப்படுகிறது போல அதுக்கு நிஜமாய் இருக்கிற இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து நாட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறார். அன்றைக்கு ஓங்கின அந்த புயபலம் இந்நாள் வரையிலும் அவருடைய கரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ரட்சிப்பை அருளத்தக்கதாக அவருடைய புயம் ஓங்கினதாகவே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டுல நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் நிழல் என்று நான் சொன்னேன் இல்லையா, அது எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது எகிப்து என்பது உலகமாய் இருக்கிறது. எகிப்தில என்ன நடந்தது? பலவிதமான சுமைகளை சுமத்தி அவர்கள் அடிமை வேலைகள் செய்து கொண்டிருந்தார்கள். அதே போலதான் இந்த உலகத்திலே பிசாசானவனால், அதாவது பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. பார்வோன் என்ன சொல்லியும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பிள்ளைகளை அனுப்பிவிடு என்று சொன்ன பிற்பாடும் ஐயே இவர்கள் வேலை செய்கிறதற்கு கஷ்டப்படுறாங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி இன்னும் அதிகமாய் அந்த வேலையை அவர்களுக்கு கூட்டி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இங்கேயும் பிசாசு எந்த விதத்திலையும் நாம் தேவனை ஆராதிக்கிறதற்கு கடந்து போகாதபடிக்கு பலவிதமான சுமைகளை நம் மீது சுமத்தி நேரமே தேவனுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு காரியங்களை செயல்படுகிறவனா இருக்கிறான். அதாவது அந்த உலகத்திலே பிசாசு எப்படி ஜனங்களை பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் கட்டி வைத்திருக்கிறானோ அதே போலதான் பார்வோன் அந்த எகிப்து தேசத்திலே இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்து வேலையை பயங்கரமாக அவர்களுக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருந்தது. அதனுடைய கடினத்தை கடினமாக்கினான், அந்த வேலையெல்லாம் மிகவும் கடினமாக மாற்றினான். நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். பாருங்கள், இந்த எகிப்திலே அவர்களுக்கு நடந்ததென்ன? ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே இவர்கள் போனபடினாலே அவர்களுக்கு பயங்கரமான மனமடிவு. நமக்கும் இந்த உலகத்திலே பலவிதமான சுமைகள் நம்மீது இருக்கிறபடினாலே நமக்கு என்ன வருகிறது? மனமடிவு வருகிறது. அந்த மனவடிவு வரும்பொழுது யார் தேவனை தேடுகிறார்கள்? ஒருவராலும் தேட முடியாது. அடுத்தது என்ன? கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். மோசே யாரு? இந்த ஜனங்களை புறப்பட பண்ணறதுக்கு முன்னதாக ஒரு லீடராக நடக்க வேண்டியவர். அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் அவர் சொன்னார். ஆனால் அதை கேட்க விடாதபடிக்கு அவர்கள் மனமடிவினாலும் கடினமான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடுக்காமற் போனார்கள். இதே காரியம் தானே இப்பொழுதும் நடக்கிறது. பாவ கட்டுக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் அல்லது உலகத்தனமான காரியங்களுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்களால பலவிதமான மனமடிவு, எப்பொழுதும் குடும்பத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டு, பிள்ளைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டு, கணவனோ மனைவியை குறித்தோ சிந்தித்துக் கொண்டு, அல்லது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நடக்கிற பலவிதமான பிரச்சனைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டு மனமடிவினாலும் சோர்வினாலும் ஐயோ கடினமான வேலைகளினாலும் தேவனுக்கு இடம் கொடுக்க முடியல அல்லது தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்க முடியல. எப்படி மோசேனுடைய வார்த்தைகளுக்கு இவர்களால் செவி கொடுக்க முடியவில்லையோ அதே போலதான் நாமும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக செவி கொடுக்க முடியாமல் போகிறது. இதுதான் பிசாசனுடைய தந்திரம். ஆம் அன்பானவர்களே, தேவன் ஓங்கிய புயத்தினாலே இதிலிருந்து விடுவித்து கர்த்தர் அழகாக கூட்டி சென்று வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்மையும் இந்த பாவத்திலிருந்து இந்த ஓங்கிய புயம், அதாவது வெளிப்பட்ட இந்த ஓங்கிய புயமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த இந்த ரட்சிப்பினாலே கர்த்தர் நம்மை விடுதலை பண்ணி புறப்பட பண்ணுகிறார். என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, பிசாசானவன் ஒரு காரியத்தை செய்கிறான். புறப்பட பண்ணும் பொழுது சும்மா இருக்கவில்லை, நமக்கு சத்துருக்கள் இல்லாமல் போகவில்லை, இவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டு தொடருகிற இந்த யாத்திரையிலே பிசாசு நம்மை பின்தொடர்கிறவனாக தான் இருக்கிறான். பாருங்கள், பார்வோன் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். அதாவது யாத்ராகமம் 15வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே 9வது வசனத்திலே தொடருவேன்,
பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். அதாவது ஓங்கிய புயத்தினாலே புறப்பட பண்ணின ஒரு காரியம் நடக்கிறது. இவர்களுக்கு பின்னதாக அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோனுடைய வார்த்தைகள் எவ்விதமாய் இருக்கிறது, பகைஞனுடைய வார்த்தைகள் எவ்விதமாய் இருக்கிறது. நான் தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆனால் நம்மை நடத்தி செல்லுகிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தி செல்லுகிறார். அவர் ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். ஜெயம் கொண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய கால்களுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என அன்பானவர்களே, தேவனை விசுவாசித்து நாம் புறப்படுகிற இந்த பயணத்துல நமக்கு சத்துருக்கள் இல்லாமல் இருக்காது. நமக்கு வேதம் அழகாக சொல்லி தருகிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனா வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனையோடு நமக்கு என்ன உண்டாம்? போராட்டம் இருக்கிறது. அவன் போராடதான் செய்வான். இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் ஓங்கிய புயத்தினால கிளப்பி கொண்டு வரும் பொழுது எத்தனை யுத்தங்களை சந்தித்தார்கள், எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்று பாருங்கள். ஆனால் தேவன் அழகாக அவர்களுக்கு முன்னதாக கடந்து போய் எல்லா யுத்தத்தையும் அவரே செய்ததை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் நாமும் தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள நாமும் அடங்கி இருப்போமே ஆகில் நம்முடைய யுத்தங்கள், சத்ருவின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்பதுதான் அந்த இடத்துல நிழலா இருந்தது. இங்க நிஜமாக கர்த்தர் காண்பித்து தருகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கிளப்பி கர்த்தர் கொண்டு வந்து கானானிலே அந்த ஜனங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நாமும் இந்த போராட்டத்துல தேவன் நம்மை விடுவித்து நாம் கிறிஸ்தவர்களாய் மாறும் பொழுது நம்மை கொண்டு வந்து கானான் ஆகிய, அதாவது சபையிலே கொண்டு வந்து கர்த்தர் நாட்டுகிறார். சபையிலே கொண்டு வந்து நாட்டின பிற்பாடு இந்த சபை கூடி வருதலை நாம் ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. அன்பானவர்களே, அந்த இடம்தான் பாலும் தேனும் கனிகளும் உடைய காரியமாய் இருக்கிறது. எப்படி கானான் தேசம் பாலும் தேனும் ஒழுகி நல்ல திராட்சை பயங்கரமான நல்ல கனிகளால் நிரம்பி இருந்ததோ, அதே போலதான் இந்த சபையும். சபையிலே தான் கனி கொடுக்க முடியும். சபையிலே தான் ஆவியானவரால நாம் வளர முடியும் என்பது வேதம் நமக்கு சொல்லி தருகிற சத்தியமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சபையிலே நாம் நாட்டப்பட வேண்டும். அந்த சபைக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ நாம் அதை உண்மையாய் உத்தமமாய் செய்ய வேண்டும். அதை நடத்துகிற மேய்ப்பர்கள் சரி இல்லைன்னா அவங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுகிறவர்களா இருந்தார்களே ஆகில், கள்ளர்களா இருந்தா அவங்களுக்காக முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை தாங்கன்னு கேளுங்க, இவர்களை மாற்றுவீராக என்று சொல்லுங்க, முழங்கால போடுங்க. கர்த்தர் நமக்காக அந்த காரியத்தை செய்வார். எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும், இப்போ நம்ம கானான்ல பார்க்கும்போது பெரிய பெரிய ராட்சசர்கள் இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அது மட்டும் இல்லாம மோசே தேவன் சொன்னதுனால அந்த இடத்துக்கு, கானான் தேசத்துக்குள்ள 12 பேரை தேசத்தை உற்று பார்ப்பதற்கென்று அனுப்புகிறார். இந்த சபை எப்படி இருக்கிறது, இந்த சபையில என்னெல்லாம் நடக்கிறது என்று உற்று பார்க்க ஜனங்கள் போகிறது போல. ஆனா போய் அதுல 2 பேர் நற்சாட்சியை கொண்டு வந்தார்கள். ஆனால் 10 பேர் அதற்கு விரோதமாக துர்ச்செய்தியை பரப்புகிறதை நாம் வேதத்திலே நன்றாய் பார்க்க முடியும். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 19, 20 அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. இப்படி அந்த தேசத்தை உற்று பார்க்கத்தக்கதாக மோசே அந்த ஜனங்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். 27வது வசனத்திலே அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் பாத்தீங்களா, ஆனாலும் தேவன் நடத்தி செல்லுகிறார். கானானுக்குள்ள கொண்டு வந்து நாட்டுவேன் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். பலத்த செயல்களை கண்டவர்கள், ஓங்கே புயத்தினாலே நடத்தப்பட்டவர்கள். ஆனால் என்ன சொல்றாங்க, ஒரு துர்ச்செய்தியை அந்த இடத்துல பரப்புகிறார்.
பரப்புகிறார்கள். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அப்ப நல்லது தானே, அங்க நல்ல சாப்பாடு இருந்ததுனால தானே அவங்க பலவான்கள் ஆயிருக்கிறார்கள் என்று இவர்கள் நினைக்கவில்லை. பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. இது நல்ல செய்தி தானே. ஆனால் இது ஒரு துர்ச்செய்தியாய் இவர்கள் பரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேபு, பாருங்கள், வேற ஆவி உடையவராகிய காலேப் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். தேவனை விசுவாசித்து தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுவார் என்று உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் பேசக்கூடிய வார்த்தை இவ்விதமாக தான் இருக்கும். அதாவது தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிற சபை மக்கள் இவ்விதமாக தான் பேசுவார்கள். பாருங்கள், அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். பாருங்கள், அங்க எப்படிப்பட்ட ராட்சசர்களும் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். தேவனுடைய ஆவி உடையவர்கள் இவ்விதமாக தான் பேசுவார்கள். பிசாசை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல. அவன் பலவான் தான் இருக்கட்டும், ஆனா அவனை காட்டிலும் பலவானாகிய ஆவியானவர் நம்மோடு கூட பலத்த செயல்களாலும் ஓங்கிய புயத்தினாலும் நடத்தினவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காலேபு இந்த காரியத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆதலால் தான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அதை சுதந்திரித்துக் கொள்வோம், வாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இங்கேதான் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது மத்தேயு 16வது அதிகாரம் 18-19 வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் சபையை கட்டுவேன், என் சபையில நாட்டப்பட்ட என்னுடைய ஜனங்களை பாதாள வாசல்கள் மேற்கொள்ளாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆவி உடையவர்களாய் இருந்தால் அந்த சபையிலேயே தங்கி இருப்பார்கள், அந்த சபையிலேயே நின்று ஜெயம் கொள்ளுவார்கள், மிகுந்த கனிகளையும் கொடுக்க அவர்களாலே முடியும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, வேற ஆவி உடையவராகிய காலேபின் வார்த்தைகளை போலதான் நம்முடைய வார்த்தையும் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் பெரிதாய் இருக்கலாம், அங்க பயங்கர பலவான்கள் எல்லாம் இருக்கலாம், இருந்துட்டு போட்டுமே. ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம கால் எடுத்து வைத்தால் கூட அங்க பெரிய பெரிய பலவான்கள் எல்லாம் இருக்கலாம். நம்மை வாழ விடாதபடிக்கு அல்லது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்கள் நம்மை செய்ய விடாதபடிக்கு பல எதிர்ப்புகளும் பல காரியங்களும் நமக்கு நடக்கலாம், அடிமைப்படுத்தி வைக்க கூட இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமே ஆகில், கர்த்தாவே நீர் எனக்கு தந்த குடும்பம் இது, இந்த குடும்பத்துல நான் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்டோமே ஆகில், ஓங்கிய புயமுடையவர் ஜெய காரியமாக அதை மாற்றுவார். அந்த குடும்பத்திலே நம்மை நட்டுவிட அவரால முடியும், நாட்ட அவரால முடியும். ஆம் அன்பானவர்களே, அந்த இடத்திலேயே இருந்து நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதுதான். பலவான்கள் எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நமக்கு அதை குறித்து பிரச்சனை இல்லை. பிசாசு எப்படிப்பட்ட பலவானா இருந்தாலும் நமக்கு அதை குறித்து பிரச்சனை இல்லை. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு தான் ஜெயம் என்பதுதான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒரு நாளும் மேற்கொள்ளாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து கர்த்தருக்கு நாம் பிரியமாய் இருப்போமே ஆகில் நம்மாலே ஜெயம் கொள்ள முடியும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆனா அந்த இஸ்ரவேலர்களில் அந்த 10 பேர் விழுந்து போனாங்க. அதாவது 10 பேர் நல்ல வார்த்தை அவர்களால சொல்லவே முடியவில்லை. பிரச்சனையை பார்த்து பயந்தவர்களாக அந்த இடத்துல நிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. என்ன சொல்றாங்க தெரியுமா? சபைக்குள்ள வந்த ஜனங்களிடத்துல சில துர்ச்செய்திகளை பரப்புகிறவர்கள், இந்த வாழ்க்கையெல்லாம் நம்மால வாழ முடியாது, வசனத்தின்படியெல்லாம் வாழ முடியாதுங்க, அதெல்லாம் நம்மால கூடாத காரியம் என்று சொல்லுகிறதற்கு அநேகர்
சிலர் இருப்பார்கள். அந்த வார்த்தையெல்லாம் நம்பாதீங்க. ஓங்கிய புயத்தினால் புறப்பட பண்ணினவரால எல்லாமே முடியும் என்பதுதான் அதனுடைய சத்தியம். எனக்காக யாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தார் என்பதுதான் வார்த்தை. செய்து முடித்த தேவனால இந்த வார்த்தையின்படி நம்மால வாழ வைக்க முடியாதா? எப்படி சொல்றாங்க? அந்த ஓங்கிய புயத்துக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறது போல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. இப்படி பேசுகிறவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்பதுதான். பாருங்கள், எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். பிசாசு எவ்வளவு பலத்தை காட்டினாலும் சரி, கர்த்தர் அதை விட பெரிய பலனாய் இருக்கிறபடினாலே நம்மாலே எல்லாம் முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 32வது வசனம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாருங்கள், உடனே இந்த 10 பேரனுடைய வார்த்தை, அந்த 2 பேர் பேசின வார்த்தையை இவர்கள் யாரும் காது கொடுத்து கேட்கவில்லை. காலேபும் யோசுவாவும் பேசுகிறதை காது கொடுத்து கேட்கவில்லை. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த 10 பேருடைய துர்ச்செய்தியை கேட்டவர்கள் பாருங்கள், 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். பாத்தீங்களா, பழைய அடிமத்தன வாழ்க்கையிலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். உலகத்துக்குள்ளே மாட்டி அந்த சுமைகளை நாங்க சுமந்து கொண்டிருந்தோமே, அப்படியே இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும். அதாவது எத்தனை யுத்தங்கள், எத்தனை காரியங்களை தாண்டி வந்திருக்கிறாங்க. இவங்க எங்கேயாவது பட்டயத்தினால மடிந்து போனாங்களா? இல்லவே இல்லை. ஆனா பேசுற பேச்சு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். அடிமத்தன வாழ்க்கைக்கு திரும்பவும் பிசாசனுடைய பிடிக்கு போகிறதே நல்லது. அங்க பார்வோன் நல்ல நல்ல வேலையை கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த வேலைக்குள்ளேயே நாங்க சிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லையா? உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்ப என்ன, திரும்பி போறதுக்கு இன்னொரு தலைவன் வேணும், அதாவது மோசே வேண்டாம் என்று அர்த்தம். தேவனால் எல்லா காரியத்தையும் செயல்பட்ட மோசே எங்களுக்கு தேவையில்லை, இந்த தேவன் மேலும் எங்களுக்கு விசுவாசம் இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் இவர் செய்ய மாட்டார் என்பதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பொழுது இந்த யூத ஜனங்கள் இதே காரியத்தை தான், ஒரு சிலரை தவிர இதே காரியத்தை தான் செய்தார்கள். ஆதலால் தான் கர்த்தர் தமக்கென்று ஒரு ஜனத்தை கூட்டி சேர்த்து சபையிலே ரட்சிக்கப்பட்ட அனைவர்களையும் சபையிலே நாட்டத் தொடங்கினார். இப்பொழுது என்ன நடக்கிறது? 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபுன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, நல் வார்த்தைகளை சொன்னவர்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால், அதாவது நாம் அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டோமே ஆகில் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் அழகாக நம்மை ஒழுங்கா இருந்தோமே ஆகில், கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த சபையிலே நாட்டுவார். இந்த கானானிலே போய் அங்க சுகமாய் இருந்தால்தான் பரம கானானை நமக்கு கிடைக்கும் என்பதுதான். பரலோக வாழ்க்கைக்குள்ள நாம் போக வேண்டுமானால் முதலாவது நாம் சபையிலே நாட்டப்பட்டு சபையினுடைய காரியத்துல எல்லா காரியத்திலையும் நம்ம நல்லா இன்வால்வ் ஆகி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் நன்றாய் செய்து ஆத்துமாவை அடைந்தவர்களாக, ஆவியின்படி நடக்கிறவர்கள் போல ஆத்துமாவில உயிரடைந்து ஆவியின் பிரகாரமாய் நடப்போமே ஆகில் கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது.
இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே மோசே வந்து நின்று அநேக காரியங்களை சொல்லுகிறபடினாலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் அவர்களை மன்னிக்கிறேன், ஆனாலும் 22வது வசனத்துல என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேபு வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும், அதாவது தாசனாகிய காலேபுக்கு அந்த பரிசுத்த ஆவி இருந்தபடினாலே, நல்ல ஒரு ஆவி இருந்தபடினாலே அவன் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய எல்லா காரியத்தையும் விசுவாசித்தவனாக அந்த பலத்த கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் அவன் அறிந்ததுனாலே இந்த அவர் செய்த அத்தனை அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு அது விசுவாசித்தபடினாலே ஒரு வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும், பாருங்கள், தேவனை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இதுதான் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு ஜெயபலமாய் இருக்கிறார். அவர் நம்மை நடத்தி கொண்டு வருவாரே ஆகில் அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார். அநேக பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். சபையில நம்ம இருக்கிறோன்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை என்பது அல்ல. பிசாசானவன் அனுதினமும் போராடி கொண்டுதான் இருப்பான். பழைய பாவத்துக்கு திரும்பவும் கொண்டு வந்து சேர்க்க, அதாவது எகிப்துக்கு திரும்பி போயினா நலமாய் இருக்கும் என்று சொல்ல வைக்க அவன் நமக்கு பின்னதாக தொடர்ந்து கொண்டேதான் இருப்பான். பழைய வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து போய் விடக்கூடாது. அந்த மூர்க்கத்தனமும் வேண்டாத பேச்சுகளும் வேண்டாத காரியங்களை பார்க்கிறதும் நேரத்தை தேவனுக்கென்று கொடுக்க விடாதபடிக்கு செய்த அனைத்து செயல்களையும் நாம் விட்டு தேவனிடத்திலே சேரும்படியாக நாம் ஆவியானவராலே நடத்தப்படுகின்றவர்களாக தான் இருக்க வேண்டும். காலேபு வேற ஆவி உடையவனாய் இருந்தான். அவன் கர்த்தரை முழு இருதயத்தோட பின்பற்றினான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதே போல நாமும் கர்த்தரை முழு இருதயத்தோட பின்பற்றி சபையிலே நாட்டப்பட்டவர்களாக பரம கானானை நாடிக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நமக்கு இந்த நித்திய ஜீவன் நம்மாலே சுதந்திரிக்க முடியும். அன்னைக்கு ஓங்கின அதே புயம் இந்நாள் வரையிலும் ஓங்கின வண்ணமாகவே இருக்கிறது. ஆதலால் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57-58 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஓங்கிய புயம் நமக்கு ஜெயபலமாக இருக்கிறது. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் 55வது வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாள கோபுரங்கள் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லி இருக்கிறபடியே தான் கானானிலே வந்து நாட்டப்படும் பொழுது அங்கே வேற ஆவி உடையவராகிய காலேபும் யோசுவாவும் பிரவேசித்தது போல உண்மையாய் இருக்கிறவர்கள் மட்டும்தான் சபையில நிலைத்திருக்க முடியும், அல்லது வேத வசனத்தின்படி வாழவே முடியாது. அநேகர் வேத வசனம் சரியாய் புரிந்து கொள்ளாமல் சரியாய் போதிக்காமல் இருக்கிறது. அப்படி அல்ல எனக்கு அன்பானவர்களை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுலபமான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுகபோகமான வாழ்க்கை அல்ல. அது உலகத்தரமாய் நம்ம இருந்தாலே நமக்கு அது கிடைக்கிறதாக தான் இருக்கிறது. நமக்கு போராட்டம் இருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார வல்லமைகளோடும் லோகாதிபதிகளோடும் அந்த வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. பழைய வாழ்க்கைக்கு வரத்தக்கதாக எப்படி நம்ம ஒரு ஆவியை நம்ம இறக்கி விட்டோம்னா நம்ம அது திரும்ப நம்முடைய இருதயத்தை சுத்த வார்த்தைகளினால நிரப்பி ஆவியின்படி நம்ம நடக்கலன்னா அது ஒண்ணுக்கு பதிலா 7ஆய் வந்து நமக்குள்ளே குடிகொள்ளுமோ அதே போலதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவர் வசனத்தை கொண்டு நமக்கு போதிப்பார். இந்த வசனத்தினால நாம் விடுதலை பெறுகிறவர்களாயும் இருப்போம். பாதாள கோபுரம் அதை மேற்கொள்ளவும் செய்யாது என்றுதான் வேத வார்த்தையின் சத்தியமாய் இருக்கிறது. நமக்கு இந்த ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆதலால் தான் சொன்னேன், இஸ்ரவேலின் புயபலமானவர் நமக்கு ஜெயபலமாக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஓங்கிய புயம் இந்த நாள் வரையிலும் வேலை செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஆதலால் எனக்கு அன்பானவர்களே, சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும். வசனம் என்ன சொல்லி இருக்கிறதோ இது என்னால செய்ய முடியாதுங்கன்னு சொல்லுகிற துர்ச்செய்தி பரப்புகிறவர்களை போல நாம் இராதபடிக்கு நற்செய்தியை பரப்புகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா.
ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமத்தன வாழ்க்கையிலிருந்து நீங்க புறப்பட பண்ணி கானானுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து அங்கே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தீரோ, ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தீரோ, அதே போலவே நீங்களும் இந்த உலகத்துக்கு வந்து வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி உமக்குள்ளே ரகசியமாய் இருந்த அந்த சபை என்னும் திட்டத்தை ஆண்டவரை பவுலுக்கு வெளிப்படுத்தி பவுலினால் அந்த சபைகள் எல்லா இடத்திலையும் புறஜாதியார் மத்தியிலே அது பரம்பவும், கர்த்தாவே சபைகள் தொடங்கவும், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த சபையில சேரவும் ஆண்டவரை நீங்க கிருபை பாராட்டினதுக்காகவும், நாங்களும் இப்படிப்பட்ட சபைகளின் அங்கங்களாய் இருக்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டினதுக்காக நன்றி. ஆனால் நாங்கள் எவ்விதமாய் இருக்கிறோம் என்பது வேதத்தின்படி எங்களை ஆராய்ந்து பார்க்கவும், இஸ்ரவேலின் புயபலமானவர் எங்களுக்கு ஜெயபலமாகவே எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், உம்மிடத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள, தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே பரம கானானை நாங்கள் சுதந்திரிக்க அந்த வார்த்தையின்படி வாழுகிற வாழ்க்கை எங்களுக்கு நீங்க தருவீராக ராஜா. முழங்காலை மடக்கி எந்நேரமும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜனங்களா இருக்க கர்த்தாவே எங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக இயேசப்பா. உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாரும். இந்த காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது போல இந்த கிருபை எங்களுக்கு புதிதாக மாற்றுங்கப்பா. உம்மை ஆராதிக்க முழு இருதயத்தோடு உம்மண்டையில நாங்க கடந்து வர ஆண்டவரே, இந்த உலகத்தின் சுமைகள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்க அகற்றி போடுவீராக ராஜா. எங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவரே, ஒரு ரெஸ்டை நீங்க எங்களுக்கு தருவீராக இயேசப்பா. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நாங்க கடந்து வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. முழுவதுமாய் தாழ்த்துகிறேன் ராஜா. உம்முடைய ஓங்கிய புயத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய முகத்தை நாங்க பார்க்க வருகிற அந்நாளிலே கர்த்தாவே நீங்க சந்தோஷப்பட கர்த்தாவே எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மேய்ப்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா.